ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். பிள்ளையார் சதுர்த்தி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. எல்லார் வீட்லேயும் எல்லா யூடியூப் சேனல்லையும் கொழுக்கட்டை இதெல்லாம் விதவிதமாக பண்ணி போட்டுருக்கா நான் பார்த்துட்டுருக்கேன். ரொம்ப பிரமாதமாக எல்லோரும் பண்ணுறா. அந்த ஒரு சந்தோஷத்தோடு பண்ணுறா பாருங்க, அதுதான் அதில் முக்கியம். அது ஒரு புதுசாக நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லையா, எல்லாத்தையும் ஒரு உற்சாகம் இருக்குது. நான் இன்றைக்கி என்ன பண்ணிடுறேன்னா ஒரு அப்பம் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பாருங்க. என்ன இது வடநாட்டில் மால்பூவான்னு பண்ணுவாள், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன். இது அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். இதுக்கு தேவை, இதுக்கு ஒன்றும் அரிசியில் அரைச்சிட்டு வாழைப்பழத்தை பெசல் போட்டு அதெல்லாமே கிடையாது. நீங்கள் எதுலேயுமே நீங்கள் பாலை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாலை விட்டு பண்ணினா அந்த அப்பம் பிரியவே பிரியாது. எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு தனித்தனியாக ஓடாது. இது கோதுமை மாவு, கொஞ்சோண்டு மில்க் பவுடர், அதுக்கப்புறம் பால், இதை விட்டு நல்லா கலக்கிட்டு நான் இப்போ பண்ணுவேன் பாருங்க. நான் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், பூராவே உங்களுக்கு டெமோ இப்போ காமிக்கிறேன். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு வெல்லம் கிடையாது, இதில் சர்க்கரை போட்டிருக்கேன். அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே சொல்லலாம். வெல்லம் போட்டு பண்ணுறவாளும் இருக்கா, எனக்கு இது சர்க்கரையை போட்டு பண்ணினா ஈஸியாக ஆகிடுது. டேஸ்ட்டு பார்க்குறதுக்கும் அழகு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த அப்பம் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் யாராலும் சாப்பிட்றதுக்கு வந்திருந்தா கூட அது சாப்பிட்டுட்டு உங்களை அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுவா. இது மாத்திரம் கேரண்டி. ஸோ ஓகே, வாங்கோ அப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம், வாங்க. இப்போ அப்பத்துக்கு ஒரு மால்பூவான்னு ஹிந்தியில் சொல்லுவாள். இது கொஞ்சம் நான் வடநாட்டு பாணியில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாமா. 1 கப்பு ஆட்டா, கோதுமை மாவு, 1/2 கப்பு மில்க் பவுடர், இது 1 கப்பு சுகர், நம்ம எவ்வளோ கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுதான் சர்க்கரை, பால் தேவையான அளவு. நான் இங்கே 1 டம்ளர் வச்சுட்டுருக்கேன், இதை விட கூட குறைச்சி ஆகலாம். 1 கப்பு ஜலம், அதாவது அந்த சர்க்கரை பாகுபடுறதுக்கு எத்தனை சர்க்கரையோ அத்தனை ஜலம், 2 ஏலக்காய், சாஃப்ரன் அதாவது குங்குமப்பூ வச்சுட்டுருக்கேன். வேணும்னா யூஸ், இது ஆப்ஷனல் தான். இது இல்லாதவங்க அது ஸ்கிப் பண்ணி விட்டுருலாம். இப்போது முதல்ல இந்த கோதுமை மாவையும் இந்த மில்க் பவுடர் இது 2த்தையும் போட்டு நம்ம கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கணும். இப்போ இதில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 டம்ளர் பால் போல் விட்டுருக்கேன் பாருங்க. இத்தனை மிச்சம் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப இது வாட்டரியாக இருக்கக்கூடாது. இது போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஜலமாக இருந்ததுன்னு நம்ம எண்ணெயில் போட்டோடனே அப்பமெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதாவது எல்லாம் பிச்சுண்டு 4 திசையிலையும் ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் இதை பார்த்துக்கணும். இப்போ இதை ஒரு 1 ஹவர் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். இந்த அப்பம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சர்க்கரை பாகு ஒன்று ரெடி பண்ணிக்கணும். 1 கப்பு சுகர், அதே அளவு ஜலம். இதுக்கு சர்க்கரை கரைஞ்சி இந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பதத்தை விட ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இதை தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுப்பு மாதிரி இருந்தால் அதுவே போதும். இது கூட கம்பி பதமாக அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. 2 ஏலக்காய் அப்படி இடித்து போட்டுன மாதிரி போட்டுக்கணும்னா. இதில் கொஞ்சம் குங்குமப்பூ. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி போச்சு. ஒரு பிசு பிசுப்பு பதம் சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்துடுத்து. அதனால் இதை ஆஃப் பண்ணிடணும். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சாஸ்பேன் ஆர் பேன் அந்த மாதிரி எடுத்துட்டா இந்த மாதிரி இந்த அப்பம் மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் போல் நெய்யும் விட்டுட்டா இந்த அப்பமெல்லாம் ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த அப்பத்துக்காக மாவு கரைச்சிருக்கோம் பற்றியில் அது நல்லா ஊறி போயிடுத்து. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ அப்பம் பொரிக்கிறச்சே எண்ணெயை ரொம்ப ஹைலெல்லாம் வச்சுக்கப்படாது, லோவில் தான் இருக்கணும். அது இப்போ இதை உடனே இதை திருப்பறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைம் கொடுத்துடணும். அதுக்கு மாதிரி விடணும். இந்த ஓரத்துலேருந்து எண்ணெயெல்லாம் எடுத்து இந்த மாதிரி விட்டு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பலாம், கேர்ஃபுல்லாக திருப்புங்க.
இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நேராக இதை சர்க்கரை பாகில் போட்டுடணும். நீங்கள் அட் ஏ டைம் ஒரு 3-4 இது போட்டுடலாங்க. பாருங்க, எண்ணெயும் அதிகமாக வைக்கக்கூடாது, முழுகிற அளவு வைக்கக்கூடாது. சர்க்கரை பாகில் ஒரு 20 மினிட்ஸ் போல் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம இத்தனை அப்பம் ஆர் மால்பூவாஸ் இத்தனை இது பொரிச்செடுத்தோம். எண்ணெய் பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. எண்ணெயும் ரொம்ப வாரி குடிக்காது. இது ரொம்ப ரொம்ப சேஃபாக வரும், பிஞ்செல்லாம் போகாது. நீங்கள் எல்லோரும் க்ளீனாக அதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அப்பம் எல்லாம் பண்ணிட்டோம். உங்ககிட்ட பிஸ்தா இருந்ததுன்னு அதை நீங்கள் சர்வ் பண்ணுறதே இந்த மாதிரி போட்டுக்கலாம். பிஸ்தாங்கிறது ஆப்ஷனல் தான். நான் இங்கே பாதாம் இருந்தது, என்கிட்ட பிஸ்தா இல்லை, அதை 2 இது போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி அப்பம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம பாலை விடுறதுனால அப்பம்ங்கிறது விண்டு போக சான்ஸே கிடையாது. அதையும் தவிர நம்ம பால் பவுடர் போட்டிருக்கோம், ரொம்ப வாசனையாக இருக்கும். இது மால்பூவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மால்பூவான்னு அங்கெல்லாம் சொல்லுவா நார்த்தில். இது ஹோலியும் போது பண்ணுவா, தீபாவளியும் போது பண்ணுவா. நம்மளுக்கு எப்படி அப்பம் எல்லா பண்டிகைக்கும் முக்கியமோ அதே மாதிரி தான் மால்பூவாசும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய்.